ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, கோயில்ல செய்யற மாதிரி புளியோதரை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கைப்பிடி அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆறட்டும். வேற ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 8 காஷ்மீர் மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருங்க. சூடு குறைஞ்ச அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு இதெல்லாமே மாற்றி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காஷ்மீர் மிளகாவை ஃப்ரை பண்ண ஆயில்லே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. புளியை எடுத்து கரைச்சி வச்சிருந்தோம், அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா உப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரைச்சு வச்ச மசாலா பவுடரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வெல்லம் ஆட் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா அந்த புளியோட தொக்கை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை புளிப்பு அதிகமாயிடுச்சுன்னா திரும்பி மாற்ற முடியாது. 1 கப் அளவுக்கு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை மேலே போட்டுக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி வச்ச பீனட்ஸை இது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்டான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.